கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள், நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 108:1. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒரு பாடல், அவர் பாடின ஒரு பாடல், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஊழிய பாதையில் எங்களுக்கு வட இந்தியாவின் பகுதியில் அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாம் உண்டு. அந்த சமயத்தில் நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை தந்தார். ஒருவேளை அதில் உள்ள பீட்டுகள் தப்பாக இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுங்க, அது எனக்கு பாடணும் போல இருக்கு. படி பாடுவேன் நானே, எப்படி பாடுவேன் நானே, இயேசுவே அன்பை நினைக்கையிலே, இயேசுவே அன்பை நினைக்கையிலே, எப்படி பாடுவேன் நானே. வானமும் பூமியும் அதிலுள்ள யாவையும் தம் சித்தப்படியே சிருஷ்டித்தீர். வானமும் பூமியும் அதிலுள்ள யாவையும் தம் சித்தப்படியே சிருஷ்டித்தீர். மனிதனையும் தம் சாயலின்படியே உருவாக்கினீர். மனிதனையும் தம் சாயலின்படியே உருவாக்கினீர். எப்படி பாடுவேன் நானே, எப்படி பாடுவேன் நானே, இயேசுவே அன்பை நினைக்கையிலே, இயேசுவே அன்பை நினைக்கையிலே, எப்படி பாடுவேன் நானே. உலகில் உள்ள எல்லா மனுபுத்திரரிலும் மகாமேன்மையும் அழகுமானவர். உலகில் உள்ள எல்லா மனுபுத்திரரிலும் மகாமேன்மையும் அழகுமானவர். கனமும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கே உண்டாவதாக. கனமும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கே உண்டாவதாக. எப்படி பாடுவேன் நானே, எப்படி பாடுவேன் நானே, இயேசுவே அன்பை நினைக்கையிலே, இயேசுவே அன்பை நினைக்கையிலே, எப்படி பாடுவேன் நானே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமன்பானுள்ளே, எனக்கும் அந்த சமயத்தை எப்படியெல்லாம் பாடணும்னு ஆசை உண்டு.
அது எனக்கு பாட்டு சரியாக அந்த நாட்களில் ராகம் இருந்தாலும் இந்த பீட்டெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. இருந்தாலும் கத்த தந்த பாடலை நம்ம பாடுவோமேன்னு தான் பாடுறேன். அன்பானவர்களே, தாவீது ராஜா அப்படி அவர் ஒரு பாடகர் தான். அநேக பாடல்களை அவர் சங்கீதத்தில் அவர் பாடியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சுரமண்டலம் வாசிப்பதில் அவர் என்ன தேறினவன் என்று சொல்லி பார்க்கிறோம். சுரமண்டலம் வாசித்து பாடுவது, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீபோர்டு இதெல்லாம் வாசித்து பாடுறது போல அவர் சுரமண்டலம் வாசித்து பாடுவதிலே அவர் தேறினவர் என்று பார்க்கிறோம். அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சவுல் ராஜா, அதுக்கு முந்தின வசன அதிகாரங்களில் சொல்லப்படும், கீழ்ப்படியாமையினாலே அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தனாலேயும் தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யுது இல்லையா? பலவிதமான கஷ்டங்கள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபித்தால் மட்டும் போதும்னு ஜெபத்துக்கு நம்ம இடத்தை கொடுக்குறோம். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, தேவனால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கும்போது அந்த தாவீது சுரமண்டலத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? தன் கையினால் வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும்போது அந்த பொல்லாத ஆவி அந்த சவுலை விட்டு நீங்கி அவர் என்ன செய்கிறார்? ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவங்க பாடி அந்த பொல்லாத ஆவி போகுமானால் ஏன் நம்ம பாடுனா போகாதா? நம்மளும் பாடுவோம், நாமும் பாடுவோம். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, கஷ்டங்களுக்காக ஆண்டவரை ஏன் துதித்து பாடக்கூடாது? பாடுங்க. எனக்கு சரியாக பாட்டு வராது தான், ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் நான் எழுதி பாடல, ஏதாவது ஒரு வாரத்தில் இருந்திருப்பேன். அப்போ நான் முழங்காலில் அந்த நாட்களை இருந்து ஜெபிக்கும்போது அந்த ராகமும் அந்த பாட்டும் எனக்கு வரும், அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த நேரம் வரும். அன்பானவர்களே, அப்படி துதித்து பாடுகிற நேரத்தில் எனக்கு இருதயத்தில் ஒரு பலன் கிடைக்கிறது, ஒரு பிரச்சனை நீங்கிறது. நீங்கள் பாடுங்க, யாருன்னாலும் சரிதான். செய்தியை கேட்குற நீங்கள் அப்படியே வேதத்தை மட்டும்தான் வாசிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தால் மட்டும்தான் எனக்கு பலன் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அந்த கருத்துகள் வேண்டாம். நீங்கள் துதித்து பாடுங்க, துதித்து பாடுங்க. எரியோ மதில் முன்னால் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்கலை. அவங்க துதித்து வந்தாங்க. அவங்க அதை சுற்றி சுற்றி 7 தடவை ஆர்ப்பரித்தார்கள். அந்த மதில் அது எப்படி உடையும் சொல்லுங்க? ஏதாவது போட்டு குத்தி உடைச்சா தானே உடையும், அப்படியும் உடைஞ்சிக்கிடாது. துதியினால் விழுந்தது, ஆண்டவரை துதிப்பதினால. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் துதி தான். ஏதாவது பாடல்களை எடுத்து விசுவாசத்தோட ஆண்டவரை துதித்து பாடுவது, இல்லைன்னா கரங்களை தட்டி துதித்து பாடுவது எல்லாமே துதி தான். கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கிறதும் சரிதான். இல்லை ஏதாவது கீபோர்டு வாசித்து, இல்லாவிட்டால் சுரமண்டலம் இப்போ நம்ம அதிகமாக பார்க்குறதே இல்லை, அதை வாசித்தாலும் போதும். ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர். சங்கீதம் 27:1 தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்?
யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆண்டவரை துதித்து பாடுகிற பிள்ளைகள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையும் இல்லை. யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே இந்த நான் கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா என்று நம்ம பாடாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமேன்னு பாடுவோம். ஆண்டவரை துதிக்கிற துதியினால் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்போவுமே நான் கலங்கி இருக்கேன். கலக்கத்தை மாற்றுகிறவர் நம் முன்னால் அவர் கடந்து போகிறார். அவரை நீங்கள் துதித்து பாடினால் போதும். அவரே நமக்கு வெளிச்சம், அவரே நமக்கு ரட்சிப்பு. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். இப்படி கரம் பிடித்து நடத்துகிற தேவனிடத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறீர் என்று ஏசாயா 26:3 சொல்லுகிறது. உறுதியாக பற்றி பிடிங்க. உறுதியாக பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு வாயில் பாட்டு வரும். எனக்கு இயேசு போதுமே. ஒரு பக்தன் பாடினார், ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஏசு போதும்னு சொல்லுங்க. ஒரு கால் வரப்புலையும் ஒரு கால் பள்ளத்துலேயும் வச்சு யாரெல்லாம் சிலர் அந்த கோயிலுக்கு போனால் நல்லாகும், இந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும், இங்கே போய் ஒரு பலி கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு பலியும் தேவையில்லை, ஒரு இடமும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துல இருங்க. நீங்கள் பக்கத்தில் நல்ல ஒரு சபை இருக்குமானால் அங்கே போய் கர்த்தரை ஆராதிங்க. ஒரு சபையுமே இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டில் இருந்து தெரிஞ்ச பாட்டை நீங்கள் துதித்து பாடி பாருங்க. அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அவர் உங்களை ஆற்றி தேற்றுகிறாரா இல்லையான்னு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகள் அவரையே நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானம். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பதற மாட்டாங்க. பாருங்க, சங்கீதம் 112:7-8 சொல்லப்படுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திருடனாய் இருக்கும், அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணுமட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா. அன்பானவர்களே, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திருடனாயிருக்கும். பாருங்க, 1991 மே மாதம் நாங்கள் டேனிஸ்பட்டு, சேலத்தில் உள்ள டேனிஸ்பட்டில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மாநில முகாமுக்கு தான் கடந்து போயிருந்தோம். அங்கே முதல் நாள் கூட்டம். என்னுடைய மகன், இளைய மகன் 17 வயது, அவன் சொன்னான், அம்மா 5 நாள் கூட்டத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம், முதல் நாள் தான் செய்தி கேட்போம், 2ஆம் நாள் நமக்கு கிடையாதுன்னு சொன்னான். சரி, வாலிப பையன் ரொம்ப போகிறதுக்கு ஆசைப்பட்டு அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் புறப்பட்டு ஜெபித்து கடந்து போனோம். சாப்பாடு கூட்டங்கள் முடிந்தது. சாமுவேல் கமலேசன் அண்ணன் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கிற தலைப்பில் செய்தி கொடுத்தாங்க. நானும் கேட்டேன், அந்த மகனும் கேட்டான், மூத்த மகனும் கேட்டான். கூட்டம் முடிந்தது, சாப்பாட்டு வேலை முடிந்தது. அம்மா, வாலிப பிள்ளைகளுக்கு தூங்குறதுக்கு தனி இடம் வச்சுருக்காங்க,
தலையணை பெட்ஷீட்டெல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி டாட்டா என்று சொல்லி போகிற வழியில் கரண்டு கட்டாயிட்டு பாதை தெரியாமல் மதில் இல்லாத 70 அடி ஆழக்கிணற்றில் தவறிட்டான். இந்த செய்தி எனக்கு வருது. எப்படி வருதுன்னா, பையன் விழுந்துட்டான்னு தான் வந்தது. தைரியமாக போனேன். ஆஸ்பத்திரி கேம்பஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போன பிறகு தான் மூத்த மகன் சொன்னான், நம்ம தம்பி மதில் இல்லாத கிணற்றில் தவறி விழுந்து இறந்து போயிட்டான். அன்பானவர்களே, இந்த செய்தி கேட்ட அந்த செகண்டில் நான் உட்கார்ந்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய அந்த பயங்கரமான பாடுகளை சிந்திக்க ஆரம்பித்தேன். இவன் இறந்ததை பற்றி நினைக்கவே இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே, நீர்ப்பட்ட பாடுகள் எல்லாம் எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம். அதுக்கு இது ஒன்றுமே இல்லை. நீர் தான் இந்த பிள்ளையை தந்தீர், நீங்கள் தான் எடுத்துட்டீங்க. உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இதை சகிக்கிறதுக்கு எனக்கு பலம் தாருங்க அப்படின்னு மட்டும் நெஞ்சிக்குள்ளே இருந்து தான் சொன்னனே தவிர என் வாயில் வார்த்தைகளும் வரல, என் கண்களில் கண்ணீரும் வரல. ஆண்டவர் அப்படியே உறுதியாய் பற்றி பிடித்தேன். துர்ச்செய்தியை கேட்பதினாலே ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு திருட நம்பிக்கை இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த கிணற்றில் இருந்து அவனை மேலே தூக்கிட்டு வரவும் 3 தடவை சத்தமாக ஜீசஸ் 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 3 தடவை அவன் சொல்லி அந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கான். எனக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை. அவன் ஆண்டோடைய சமூகத்தில் இளைப்பாருங்க. ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த தலையில் பட்ட அடியினால் கோமாவில் 1 வருஷம் கடந்துட்டான்னு வைங்க, யார் எப்படி இருந்து கவனிக்க முடியும்? கர்த்தருடைய அநாதி தீர்மானம் அந்த பாடுக்குள்ளே அவனை கொண்டு போகலை. அவனுக்கே ஒன்றுமே தெரியாது. விழுந்தான். அல்லேலூயா இயேசுவே சத்தம் போட்டு சொல்ல சொல்ல கீழே விழுந்தான். மேலே கொண்டு வந்தவுடன் 3 தடவை இயேசுவே 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 சொல்லி உயிர் பிரிந்தது. ஆண்டுடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எல்லாம் ஒரு நாள் போக போகிறோம். உலகத்தில் இருக்கிற நாளில் துர்ச்செய்தியை கேட்டு நம்ம கலங்கி போகக்கூடாது. நம்ம இருதயம் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த 112 சங்கீதம் 112 8வது வசனத்தில் அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாரம்மா, உதவி செய்வார் ஐயா. கவலையே படாதுங்க, படாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பயம் வரும்போது கூட நான் பயப்படுகிற நாளிலே உண்மையே நம்புவேன் சொல்லுங்க, உண்மையே நம்புவேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கண்மணியை போல நடத்துவார். சங்கீதம் 27:5-6 சொல்லப்படுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. தீங்கு நாளில் கர்த்தர் என்ன செய்வாரா? தீங்கு நாளில் அவர் உங்களை அவருடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து உங்களை கண்மனையின் மேல் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். இன்றைக்கு சோர்ந்திருக்கிற ஆத்துமாவே, பலவிதமான பிரச்சனைகளிலே, குடும்ப பிரச்சனைகளிலே அடுத்தவர்கள் உங்களை விதமாய் பேசுவதின் நிமித்தம் மனம் உடைந்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் தீங்கு நாளில் அவர் உங்களை என்ன செய்வாராம்? கன்மலையின் மேல் உயர்த்துவாராம். ஏற்ற காலம்
அவர் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய வலத்த கரத்திலே நீங்கள் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். இன்னுமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10-11 இந்த வசனங்களில் பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. கொஞ்ச காலம் அவருடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அந்த நித்திய மகிமையை யாரும் அலட்சியம் பண்ணக்கூடாது, யாரும் இழந்து போகக்கூடாது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் என்ன செய்வாராம்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன், கடைசி வரை நிலைநிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கி இருப்போம். உங்களை ஸ்திரப்படுத்துவார், ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் தீங்கு நாளிலே நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து காக்கிற தேவன். அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே இந்த வார்த்தைகளாலே எங்கள் பிள்ளைகளை நீ பலப்படுத்தும். உடைந்து போய் நொந்து போய் இருக்கிற பிள்ளைகள் யாரானாலும் அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. நானே உன் பரிகாரி. தீங்கு நாளிலே நான் உன்னை என்னுடைய கூடாரத்தின் மறைவிலே நான் மறைத்து வைத்து உன்னை நான் ஆதரிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றுவீராக. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வியாதி படுக்கையை இந்த நிமிஷத்தில் எடுத்து போடுவீராக. என்ன வியாதியானாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. சத்ருவின் அந்தகார கிரியில ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே, ஒவ்வொரு பேரையும் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்கக்கூடிய கிருபையை தாரும். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி என் தேவனை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய கிருபையை தாரும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். இந்த உலகத்தை பார்த்தோன்னா, இந்த உலகத்தின் நேசத்தை பார்த்தால் எங்களுக்கு அது வேதனைகள் பெருகும். உலகம் தரக்கூடாத மேலான பெரிய சமாதானத்தை தரக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து எங்களுக்காக பாடுகளை பட்டு சிலுவையின் மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் ஆண்டவரே உயிர்த்தெழுந்தீர். இன்று உயிரோடு இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். ஒரு நாள் வரப்போகிறீர், நித்திய மகிமைக்குள்ளே அழைத்து செல்ல வரப்போகிறீர். அது வரைக்கும் நாங்கள் உமக்குள்ளே நாங்கள் வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.